உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இனிமேலும் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் அப்படின்றாங்க. நம்ம நிறைய பேர் இந்த பேசுகிறத கேட்டிருக்கோம்ல, ஐயோ அந்த குடும்பம் இருக்குதே அவங்கள அப்படி தாங்குது, அந்த குடும்பம் அவங்கள தூக்கி தலையில் வச்சு தான் சுமக்குது அப்படிலாம் நம்ம கேள்விப்படுறோம்ல. இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க, ஆனால் நம்ம குடும்பமும் இருக்கே, நம்மளை பார்த்துக்கவே மாட்டேங்கிறாங்க, நம்மளுக்குன்னு ஒரு வியாதி வந்தால் நம்மளை கண்டுக்கூட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கவலைப்படுறோம்ல. நம்மளை ஒரு ஃபோன் பண்ணி கூட விசாரிக்க ஆள் இல்லை, நம்மளை சாப்பிட்டியான்னு கேட்க ஆள் இல்லை, நம்மளை வீட்டுக்கு எப்படி இருக்கேன்னு பார்க்க ஆள் இல்லை. அப்பெல்லாம் கவலைப்படுறீங்களா? நீங்கள் நினைக்கிறதுலாம் தப்புங்க, பயங்கர தப்பு. ஏன்னா நம்ம தேவன் என்ன தெரியுமா பண்ணுறாரு? எவ்ரிடே உங்களை கையில் ஏந்தி சுமந்துட்டுருக்காரு, கையில் ஏந்தி சுமக்கிறாரு உங்களை. உங்களுக்கு எவ்வளோ வயசாகுதுங்க? ஏந்தி கொண்டு போகிற வயசா? ஆனால் தேவன் என்ன பண்ணுறாரு? உங்களை ஏந்தி கொண்டு போகிறாரு, அப்படி உங்களை கவனிக்கிறாரு. ஓகேங்களா? அவ்வளோ அன்பு. அவர் உங்களை தோள்களில் போட்டு சுமக்கிறாரு. ஏன் நம்மளுக்கு நடக்க தெரியாதா? எவ்ரிடே அவர் தோளில் போட்டு சுமந்து தான் உங்களை கொண்டு விடுறாரு எல்லா இடத்துலையும். அவ்வளோ அன்புங்க. எவ்ரிடே அவர் என்ன பண்ணுறாருன்னா, எல்லா விஷயங்களிலுமிருந்து உங்களை காப்பாற்றுறாரு, தப்பு வைக்கிறார். பொல்லாத மனிதர்கள்கிட்ட இருந்து காப்பாற்றுறாரு, வியாதிகள் கிட்ட இருந்து காப்பாற்றுறாரு, நிறைய பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றுறார், தப்பு வைக்கிறார். எவ்ரிடே தேவன் உங்களை காப்பாற்றுறாரு, தப்பு வைக்கிறாரு. ஓகேங்களாங்க? நம்ம தேவன் உங்களை இத்தனை வருடங்களாக அவர் தான் ஏந்தினார், சுமந்தார், தப்பு வச்சார். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ வயசு? இப்போ நம்ம இங்கே நிற்கிறோன்னா என்ன அர்த்தம்? தேவன் தான் நம்மளை காப்பாற்றி வச்சுருக்காரு, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பேற்பட்ட தேவன் தான் சொல்கிறாரு, இனிமேலும் ஏந்துவேன், இனிமேலும் இந்த தோளில் போட்டு சுமப்பேன், உங்களை காப்பாற்றுவேன், தப்பு வைப்பேன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களாங்க? உங்களை பத்திரமா பார்த்துக்கிறார், தலையில் வச்சு சுமக்கிறார் சொல்லுவாங்கள்ல, அவன் மாதிரி தான் உங்களை பத்திரமா பார்த்துக்கிறாரு. தானியேல் பாருங்களேன், ஜெபம் பண்ணும்போது பயப்படவே இல்லை. நான் எப்பவும் இப்படி தான் ப்ரேயர் பண்ணுவேன், எல்லா கதவு ஜன்னல் எல்லாம் திறந்து, அதுவும் மாடி வீடு எல்லாத்தையும் திறந்து போட்டு தான் ப்ரேயர் பண்ணாங்க. சட்டம் வந்துச்சு, ராஜா சட்டம் போட்டிருந்தார் ப்ரேயர் பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் தைரியமாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி எப்பவும் பண்ணுற அதே ஜபத்தை பண்ணாங்க, 3 தடவை பண்ணாங்க. ஏன் அவங்களுக்கு தானியேலுக்கு பயம் இல்லைன்னா, அவங்களுக்கு தெரியும் தானியேலுக்கு என்னை தேவன் ஏந்துறாரு, என்னை தேவன் எவ்ரிடே தோளில் போட்டு சுமக்கிறாரு, தப்பு விற்கிற தேவன், எனக்கு என்ன பயம்? எனக்கு ஃபஸ்ட்டு தேவன் தான் முக்கியம். இந்த ராஜாவுக்கெலாம் எனக்கு பயம் கிடையாது, இந்த சட்டத்துக்கெலாம் பயம் இல்லை. நான் என் தேவன் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு தானியேலுக்கு பயங்கரமான தைரியம். தானியேல் 6:11 பாருங்களேன். அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். வீட்டுக்கு முன்னாடியே கூட்டம் கூடினார்கள். வீட்டுக்கு முன்னாடியே என்ன பண்ணாங்க? மீட்டிங் போட்டாங்க. எவ்ரிடே இவன் ப்ரேயர் பண்ணுறான் 3 வேளை, வீட்டுக்கு முன்னாடியே யாராவது மீட்டிங் போடுவாங்களா? போட்டு போய் ராஜா கிட்ட போட்டு கொடுத்தாங்க. ஒன்றுமே பண்ண முடியலையே தானியேலை. ஏன்னா தேவன் காப்பாற்றினார், தேவன் தப்பு வச்சார். சிங்க கெபியில் போட்டால் கூட வெளில வந்துட்டானே. நம்ம தேவன் அப்பேற்பட்ட தேவன் எவ்ரிடே உங்களை ஏந்துறாரு. எவ்வளோ வயசானாலும் உங்களை கையில் ஏந்தி கூட்டு தான் போகிறாரு, தோளில் போட்டு சுமக்கிறாருங்க, தோளில் போட்டு சுமந்துட்டு போகிறாரு. நம்ம எவ்வளோ வெயிட்டில், ஆனால் கூட அவர் உங்களை தூக்கி தான் சுமக்கிறாரு. அவ்வளோ அன்பு, எல்லா இடத்துலையும் தப்பு வைக்கிறாரு. ஓகேங்களா? தைரியமாக இருங்க. ஏதோ பயமுத்துது, இப்படி பயமுத்துது, அப்படி பயமுத்துது, தேவன் இருக்காருங்க உங்களை காப்பாற்றுறதுக்கு, உங்களை ஏந்துறதுக்கு, உங்களை சுமக்கிறதுக்கு. அதனால் தைரியமாக இருங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.